எல்லாருக்கும் வணக்கம். வழக்கம் போல இந்த FIFA வேர்ல்ட் கப் 2026லயும் நம்ம இந்தியன் ஃபுட்பால் டீம் விளையாடல. ஆனா, வெறும் 5,00,000 மக்கள் தொகை கொண்ட ஒரு குட்டி ஆப்பிரிக்கா ஐலேண்ட் நாடான கேப் வெர்டே முந்தா நேத்து நடந்த ஸ்பெயினுக்கு எதிரான மேட்ச டிரா பண்ணி எல்லா ஃபுட்பால் ஃபேன்ஸ்க்கும் பெரிய அதிர்ச்சி குடுத்துருக்காங்க. என்னது 5,00,000 மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டோட டீமா? ஆமாங்க. கேப் வெர்டேன்றது ஒரு வெஸ்ட் ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு குட்டி ஐலேண்ட். இந்த நாட்டோட மக்கள் தொகை வெறும் 5,00,000 தான். இந்த நாட்டு மக்கள் மிகப்பெரிய ஃபுட்பால் வெறியர்கள் சொல்லலாம். ஆனா இந்த நாட்டுல பார்த்தீங்கன்னா, போதுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ, இல்ல பணமோ அவங்க கிட்ட இல்ல. ஒரு டீம உருவாக்கி எடுத்துட்டு போயிட்டு வேர்ல்ட் கப்ல வின் பண்ண வைக்கிறதுக்கு. ஆனா இந்த நாட்டு கவர்ன்மெண்ட் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு மூவ் பண்றாங்க. இந்த நாட்டோட டயஸ்பராஸ் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் கண்ட்ரீஸான பிரான்ஸ், போர்ச்சுகல், ஜெர்மனி இது போல நாட்டுல நெறைய கிளப்புக்கு விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கவர்ன்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, "நம்ம நாட்டுக்கோசம் விளையாடுங்க. உங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயமாக தரப்படும்னு" சொல்றாங்க. யாருக்கு தாங்க அவங்க சொந்த நாட்டுக்கு விளையாட பிடிக்காது. ஸோ அந்த பிளேயர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 15 பிளேயர்ஸ் வெவ்வேறு நாட்டுல இருந்து கேப் வெர்டேக்கு போயிட்டு அவங்க ஒரு டீம ஃபார்ம் பண்றாங்க. அந்த டீம் ஆப்பிரிக்கால இருந்து வேர்ல்ட் கப்க்கு குவாலிஃபை ஆகுறாங்க. குவாலிஃபைடு ஆயிட்டு அவங்க சந்திச்ச முதல் கேம்லயே சும்மா சூப்பரா விளையாடி ஸ்பெயின அவங்க டிரா பண்ணி அவங்க பாயிண்ட்ஸும் எடுத்திருக்காங்க. இந்த மேட்சோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீமோட கோல் கீப்பர் ஒசின்யா. இவரு வந்து பார்த்தீங்கன்னா 7 கோல் சேவ் பண்ணியிருக்காரு. இந்த மேட்ச் டிரா ஆகுறதுக்கு முக்கியமான காரணமே ஒசின்யா தான். இதுல ஒரு சோக கதை என்னன்னா, ஒசினியாவோட அம்மாவுக்கு யுஎஸ் கவர்ன்மெண்ட் விசா குடுக்கல மேட்ச வந்து பார்க்க. இது மாரி ஒரு குட்டி நாடாலயே சாதிக்க முடியும்னா, நம்ம இந்தியாவால ஏன் சாதிக்க முடியாது? 150 கோடி மக்கள் நம்ம கிட்ட இருக்கிறோங்க. நம்மளுக்கு ஃபுட்பால் பிடிக்காதா? நிச்சயமா இல்ல. கிரிக்கெட் எந்த அளவுக்கு பிடிக்குமோ, அதே அளவுக்கு ஃபுட்பாலும் பிடிக்கும். நம்ம கிட்ட டேலண்ட்ஸ் இல்லையா? யாரு சொன்னது? நம்ம கிட்ட இல்லாத டேலண்ட்ஸே இல்ல. ஆனா எது நம்மள இதெல்லாம் தடுக்குது? அது உங்களுக்கே தெரியும். நம்ம கிட்ட போதுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, கவர்ன்மென்ட்டோட சப்போர்ட் இல்ல. அண்ட் மோர் ஓவர் கிரிக்கெட் மோனோபோலி. நான் இங்க வந்து கிரிக்கெட் வேணான்னு சொல்லல. நானே பெரிய சிஎஸ்கே ஃபேன் தான். பட் நமக்கு ஃபுட்பால் இருந்தா நம்மளுக்கும் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம பசங்கலாம் பார்த்தீங்கன்னா, பிரேசில், அர்ஜென்டினா, பிரான்ஸ் இது மாரி மத்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்றாங்க. தப்பே இல்ல. ஆனா நம்ப நாடும் இது மாரி வேர்ல்ட் கப்ல பார்ட்டிசிபேட் பண்ணி, நம்பளும் கோல் அடிச்சு கப்ப தூக்குறத பார்க்கறதுக்கு எத்தன பேருக்கு தான் ஆசை இருக்காது. நிச்சயமா இதெல்லாம் ஒரு நாள் நடக்கும். கண்டிப்பா இந்தியன் கவர்ன்மெண்ட்க்கு ஒரு கோரிக்கை வைப்போம். குறிப்பா நம்மளோட தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நம்ம எல்லாரும் ஒரு கோரிக்கை வைப்போம். தமிழ்நாட்டுல இருக்க டேலண்ட்ஸ பார்த்து எடுத்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுங்க. ஆல்ரெடி விளையாட்டுத்துறை அமைச்சர் சொன்னது, நாங்க ஒலிம்பிக்க்கு வந்து டேலண்ட்ஸ் ரெடி பண்ண போறோம் தமிழ்நாட்டுல இருந்து சொன்னாங்க. அதே மாரி ஃபுட்பால் சைட்லயும் கான்சன்ட்ரேட் பண்ணா, நம்பளுக்குள்ள இருக்க நெறைய திறமையான பிளேயர்ஸ் வெளிய வருவாங்க. நம்பளும் வேர்ல்ட் கப்புக்கு போவோம். நம்பளும் கப் அடிப்போம். நம்ம கிட்டயும் ஒரு ரொனால்டோ, மெஸ்ஸி போல ஒரு டேலண்ட்ஸ் உருவாவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு எதனா கருத்து இருந்ததுன்னா, ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.